ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் கூட யோசிக்கலாம், எனக்கு ஒரு தாய் இல்லை, எனக்கு மற்றவங்கள மாதிரி அன்பை செலுத்துறதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் அப்படி யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து உங்களை தேற்றி உங்களை ஆற்றி உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கி இந்த உலகத்தில் உங்களுக்கு யாருடைய பாசமும் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களுக்கு ஒரு தாயா தகப்பனா உங்களுக்கு ஒரு மூத்த சகோதரனாக இருந்து உங்களை வழி நடத்துவார். எப்படி நீங்கள் ஒரு அம்மா கிட்ட பேசுவீங்களோ, எப்படி நீங்கள் ஒரு தகப்பன் கிட்ட பேசுவீங்களோ, அதே மாதிரி நீங்களும் ஏசப்பா கிட்ட பேசலாம். ஏசப்பா அவங்க இல்லாத இடத்த உங்களுக்கு நிரப்பி தருவாங்க. ஏசப்பா உங்களுக்கு தாயாக இருப்பார். ஏசப்பாவை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. யார் உங்களை மறந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், ஸோ அந்த தாய் வெறுத்தாலும் தகப்பன் வெறுத்தாலும் அவர் உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை மறக்க மாட்டார். ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.